ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கேப்டன் பிரின்ஸோடைய நரகத்தின் எல்லையில் அப்படிங்கிற ஒரு கதையை பார்த்துட்டு இருக்கோம். போன பாட்டான செகண்ட் பார்ட்டை நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ தேர்ட் பார்ட்டை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த சிறை அதிகாரி இகோர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாசான, அதாவது அந்த வாங்கோ கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் சொன்ன அந்த கட்டளைப்படி எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டோம். இப்போ என்னமோ அவங்கள தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்றீங்க. அதில் எனக்கு விருப்பம் கிடையாது. சரி, எப்படியோ நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கிறனால நான் அந்த ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சிறையில் அந்த 4 பேருமே ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. நம்ம பார்னி அப்படியே விளையாட்டா கேட்குற, அப்படி காலையில் சாப்பாடுக்கு என்னப்பா கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்கள் ஒரு சாப்பாட்டு பிரியர் அப்படின்னா நீங்கள் நினச்ச மாதிரிலாம் உணவு வராது, கண்டிப்பாக ஏமாற்றமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளை வேற இங்கே பேர மலையிலையும் இந்த சேறு சகதியில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வெட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அதுவும் காலில் வந்து சங்கடிகளை பிணைச்ச நிலையில் ரொம்ப மோசமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மோசமான விஷயங்களும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க 4 பேர்த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரம் வெட்டுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எப்பவுமே நிறைய ஆட்கள் இருப்பாங்க, இப்போ 4 பேர் மட்டும் தான் காவலுக்கு வராங்க. எப்பவுமே நிறைய ஆட்கள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இயந்திர துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருப்பாங்க. அவங்க தப்பிக்க போக நினச்சாங்கன்னா சுட்டு கொண்டுருவாங்க. ஆனால் இந்த தடவை அவங்களை வேணும்னே தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 காவலாளிகள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதை சாதகமாக பயன்படுத்திட்டு பிரின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தப்பிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வாய்ப்பும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் ஜின் வேற ஏத்தாப்புல இருக்கக்கூடிய அந்த செடி புதரில் வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்கான். ஸோ சரியான சமயம் இதுதான் நினச்சிட்டு ரூக்கோ கிட்டையுமே சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா கவுத்தி போட்டு அந்த ஒரு சில இதெல்லாம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவலாளியை அடிச்சு போட்டுறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தையுமே பறிச்சுக்கிட்டு வேகமாக அந்த காட்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜின்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கூட சேர்ந்து அவனுமே அங்கே ஒன்றா போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் தப்பிக்க விட்டுருந்தாலுமே துரத்திட்டு போகிற மாதிரி போகணும்ல, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோப்ப நாய்கள், வேட்டை நாய்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏவி விட்டு அவங்களும் பின்னாடி வந்து துரத்திட்டு வராங்க. இவங்க கொஞ்சம் முன்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலிகள் வந்து பார்த்தீங்கன்னா கால்களில் பிணைக்கப்பட்டிருக்கும். நம்ம பிரின்ஸ் தெரியாமல் மிதிக்க ரூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். அப்போ பிரின்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும்போது தான் வச்சிருக்க துப்பாக்கி மூலமா அவங்க காலில் கட்டப்பட்டிருக்கூடிய அந்த சங்கிலியை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்கிறாரு. ஒரு செகண்ட் அந்த ரூக்கோ பயந்தே போயிடுறான், நம்மளதான் சுடுறானாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு. அதே மாதிரி பார்னேவும் பண்ண அவங்க 2 பேருமே அங்கே விடுதலை ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ துப்பாக்கி சத்தம் கேட்டிருக்குது. இன்னுமே வேகமா வேட்டை நாய்களை வச்சுக்கிட்டு அவங்களுமே துரத்திட்டு வராங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேகமா முன்னேறி போறாங்க. ஆனா நம்ம போறது சதுப்பு நில பகுதி, அங்கே முதலைகள் இருக்கும். பின்னாடி வேற வேட்டை நாய்களா இல்லை முதலைகளா நாம தான் முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், முதலைய சமாளிக்கிறதே பெஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்தான அந்த இடத்த நோக்கியுமே ஓடுறாங்க. அந்த வேட்டை நாய்களை வச்சுட்டு துரத்திட்டு வந்தவங்களுமே ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் வராங்க. அதுக்கு மேலே நாய்களே போகல. அங்கே என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது அதுங்க வந்து இப்போ உணர்ந்துருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துடுறாங்க. அந்த சிறை அதிகாரி இகோருமே இருக்கிறான். ஓகே போதும், வாங்க நம்ம திரும்பி போயிடலாம். இதுக்கு மேலே அவங்க நினைச்சாலும் தப்பிக்க முடியாது. இது ஒரு சதுப்பு நிலம், நிறைய ஆபத்துகள் இருக்குது. கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய முதலைகள் வந்து பார்த்தா இவங்களை சாப்பிட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அவனே வந்து பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க அந்த சதுப்பு நில பரப்புக்குள்ள உள்ள ரொம்ப ஒரு மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீங்கார ஓசை கேட்டுக்கிட்டே இருக்குது, ரொம்ப சத்தமா. என்னன்னே தெரியல, ஒருவேளை தேனீக்களுடைய கூட்டமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு நபர் இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொசு கடிக்குதுன்னு புலம்பிட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது இது எல்லாமே கொசுக்கள். ஆயிரக்கணக்கான கொசுக்கள் வந்து பாருன்னா ஒன்னா மொத்தமா வந்து பாருன்னா அந்த ஓசை எழுப்புறதுனால இப்படி ஒரு ஓசை கேட்குது. அதுல பிரச்சனை என்னன்னா அது காதலே வாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப ரீங்காரமா இருக்குது. அது போக போக இன்னுமே ஒரு மாதிரி அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்குது. இவங்க அந்த சதுப்பு நில பரப்புக்குள்ள ரொம்பவே வந்து கவனமா நடந்து போயிட்டு இருக்காங்க. வேகமா இவங்க நடக்க போய் எங்கேயாவது காலை இது வச்சாங்கன்னா ஏன் உள்ள அப்படியே இழுத்து போட்டுரும், அந்த ஒரு ஆபத்து இருக்குது. அது பிரின்ஸ் ஒரு மாதிரி எச்சரிக்கை செஞ்சாலுமே ரூக்கா அதை கொஞ்சம் அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் வேகமா போய் அந்த சேத்துக்குள்ள வந்து பார்த்தா உள்ள மாட்டிக்கிறான். அது அவனை அப்படியே உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. பிரின்ஸுமே காப்பாற்ற ட்ரை பண்றாரு. அப்ப அந்த காடி இருப்பான் பாத்தீங்கன்னா, அவன் நீங்க எதுக்கு அவனை போய் காப்பாத்திட்டு இருக்க, இந்த மாதிரி சமயத்துல அவன் தப்பிங்கன்னு நினைச்சா அவன் தான் பாத்துக்கணும், இதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை, அவன் பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் பேசும் பொழுது அது அந்த ஜின்னுக்குமே பார்னேவுக்குமே வந்து பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. ஸோ காடி பிரின்ஸை தடுத்து நிறுத்துற சமயத்தில் திடீர்னு ஒரு துப்பாக்கி முழக்கம். யார் என்னன்னு பார்த்தா அந்த சேர்ற புதஞ்சிருந்தான் பார்த்தீங்களா, ரூக்கோ அவன் தான் சுட்டுருக்கான். தன்னுடைய சகா அப்படின்னு கூட பார்க்காம சுட்டு கொண்டாடுறான். ஒரு வகையில் அவன் செஞ்சது தப்புனாலுமே வேற வழியில பிரின்ஸை காப்பாத்துறதுக்காக அந்த ஒரு விஷயத்த அவன் பண்ணிடுறான். இருந்தாலுமே அவனு ஒரு கொலைகாரன் தான், மோசமானவன் தான். ஆக மொத்தத்தில் இந்த 2 பேருமே மோசமானவங்க அப்படிங்கிறத அங்க பிரின்ஸ் குழுவினர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கோவை வெளியில் இழுத்து போட்டு வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் சுட்டதுனால காடியுடைய ரத்தம் அந்த தண்ணியில் அந்த சேரில் வந்து கலந்ததுனால முதலைகள் இன்னுமே வேகமாக மோப்பம் பிடிச்சு வரக்கு அது காரணமாக அமைஞ்சிருது. முதலைகளுமே வேகமாக வருது. இவங்க எப்படியாவது கரையேறணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம ஜின் வந்து பார்த்தா பயந்து போய் துப்பாக்கி அங்கேயும் வளர்க்குறான். அதில் ஒரு முதலையை வாய்க்குள்ள சுட்டுறது மூலமாக அந்த முதல் அங்கே செத்து போயிடுது. இதனால மற்ற முதலைகள் ஆக்ரோஷம் அடைஞ்சு வேகமாக அவங்கள தாக்க வரும் பொழுது எப்படியோ வேகமாக அந்த இடத்த விட்டு மேலே ஏறி அந்த கரையை வந்து அடைஞ்சிடுறாங்க.
ஸோ அவங்க அந்த கரை மேலே ஏறினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே இருந்துட்டு அடுத்த நாள் பயணத்தை தொடரலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த கொசுக்களுடைய ரீங்கார ஓசை அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது. பெருந்தொல்லையா வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு இருக்குது. ஸோ ஜின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வரும்பொழுது ஒரு சமையல் கூடத்துல போய் வந்து பார்த்தீங்கன்னா சில உணவுப் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்திருப்பான். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட்டு உயிர் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பிரின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி இப்போதைக்கு இதை வந்து நம்ம சரியான விதத்தில் பயன்படுத்தணும், இப்போ சாப்பிட வேணாம், தேவைன்னா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை பத்திரமா வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அந்த ரூக்கோ இருக்கான் பார்த்தீங்களா, அதெல்லாம் முடியாது, எனக்கு சாப்பாட்டு பொருள் வேணும், எனக்கு பயங்கரமா பசிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது பிரின்ஸ் கோவமா ஓங்கி ஒரு குத்து விட அவன் அங்கேயே கீழே விழுந்துடுறான். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த ஒரு வீடியோ வரைக்கும் காத்துருங்கள் நண்பர்களே. இப்போ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.